எல்லாத்தையும் அள்ளிடலாம். அள்ளிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் மொண்டு ஊற்றணும். மொண்டு ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா துடைச்சிடணும் மறுபடியும். ஏன்னா நம்ம சுத்தமாக இல்லை, ஏன்னா அந்த ஆடு மறுபடியும் சாப்பிடணும். சுத்தமாக அள்ளிடலாம். நம்ம அதாவது துடைக்கிற அளவுக்கு முடியாத அளவுக்கு ஃபுல்லாக இந்த அள்ளுற வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிடலாம். அள்ளிட்டு கொண்டு போயிட்டு குப்பையில் கொட்டிடலாம். அந்த ட்ரம்முலையும் அள்ளணும், இல்லை அதையும் போய்ட்டு அள்ளின்னு போயிடலாம். ஆக்சுவலாக இதில் வந்துட்டு மேக்ஸிமம் அதிகமாக இருக்காது, ஏன்னா இது பெருசு. இதில் வந்துட்டு ஆடுகள் நிறைய இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக எல்லாத்தையும் சாப்பிட்ரும். மேக்ஸிமம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தள்ளிட்டு வந்து தள்ளிடுவோம். இந்த மாதிரி ஒரு தகுதிக்கு நாங்கள் கையில் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு தண்ணி தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கான இதுதான் ஃபுல்லாக எல்லாம் தள்ளிட்டு வரணும். தள்ளிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது சேர்த்து தள்ளிவிடுங்க. தண்ணி அதையும் மேலே தெரிச்சிருக்குல்ல அந்த மண்ணில், அதையும் சேர்த்து கழுவிட்டு வந்துடுங்க. அப்புறம் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுலேயும் போயிட்டு அள்ளிட்டு வரணும். டே டைமில் விட இந்த மழை டைமில் வந்தால் இந்த ஒரு வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம வெளியே வச்சுருக்கோம்ல இது, ஸோ அதனால் வந்துட்டு இது மேக்ஸிமம் இது மக்குமா அப்படின்னு கேட்டால் மக்காது. இந்த ஸ்டீலு, இது ஸ்டைன்லெஸ் ஸ்டீலு. இது மேக்ஸிமம் வந்துட்டு மக்காது. ஓகேங்களா? இது வந்து என்ன அளவு, இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அளவு எடுத்து போட்டிருக்கீங்க, இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணுன்னா நீங்கள் வந்துட்டு கேளுங்க. ஓகேங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதுக்கான வீடியோ நான் புதுசாக தனியாக உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இது வந்துட்டு இது செலவாகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8000 சம்திங் ஆகிடுச்சு ஒன்றுத்துக்கு மட்டும். ஓகேங்களா? அதாவது இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து. ஓகேங்களா? மெட்டீரியல்ஸ்னால் ஒரு சிலது நாங்களே கொண்டு வந்தோம். அந்த லேபர் காஸ்ட்டு மட்டும் 8000 ஆச்சு. ஓகேங்களா? அந்த அந்த ஸ்டீல் வாங்கினதும் சேர்த்து கொண்டு போய்ட்டு நம்ம இதை கொட்டிடுவோம். இங்கே பாருங்க, குப்பை ஃபுல்லாக அதுதான், எல்லாமே சோளம் தான். அது அரைச்சிருக்கோம் நம்ம அந்த கயனில் எல்லாமே. இப்போ வந்துட்டு தண்ணியை நம்ம மொண்டு ஊற்றணும். இங்கே பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி ஃபுல்லாத்தையும் நம்ம இப்போ மொண்டு ஊற்றணும்.